ஒரு குட்டி ப்ளே ரூம் டூர் பார்க்கலாம் வாங்க. இது வந்து என்னோட 18 மந்த்ஸ் பேபிக்காக நான் செட் பண்ணி வச்சிருக்க ஒரு குட்டி ப்ளே ரூம். லெஃப்ட்ல பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் வால். அதில கொஞ்சம் பேஸ்ட் பண்ணி விளையாட ஒரு மேக்னெட்டிக் டைல்ஸ் இருக்கு. ஸோ நாங்க எங்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்க கனடால இருக்கோம். நாங்க இங்க கனடால எங்க பேபிக்காக செட் பண்ணி வச்சிருக்க ரூம் தான் இது. மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நாங்க இங்க கனடால தான் வாங்கியிருந்தோம். ஸோ இது வந்து மேக்னெட்டிக் டைல்ஸில் கொஞ்சம் ஆக்டிவிட்டி பண்ணுவா. அந்த டைமில் தான் நான் குக்கிங்கே ஃபினிஷ் பண்ணுவேன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மேக்னெட்டிக் டைல்ஸ் வந்துட்டு அவள் இங்கே ப்ளே பண்ணலனாலும் இதை கொண்டு வந்து கிச்சனில் வச்சுருவேன். அவள் ஃப்ரிட்ஜ்லேயோ இல்லை டிஷ்வாஷர்லேயோ ஒட்டிகிட்டு இருப்பாள். ஆக்டிவிட்டி அது மாதிரி கொடுத்து கொடுத்து நான் என்னோடய கிச்சனில் இருக்க ஒர்க்கு குக்கிங் எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணிடுவேன். கீழே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேனும் வந்து வாக்கரும் இருக்குது. ஸோ இந்த வாக்கரில் தான் அவன் வந்து நடந்து பழகுனா. இந்த வாக்கரில் இது இல்லாமல் முன்னாடி கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸும் இருக்கும். ஸோ இதில் கொஞ்சம் வாய்ஸும் வரும், மியூசிக்கும் வரும். அவள் டேர்ன் பண்ண ட்விஸ்ட் பண்ணுறதுக்குள்ளே அந்த இதுக்கேற்ற மாதிரி ஆக்டிவிட்டீஸ் வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பேபி, அதுக்கான ஒரு குட்டி க்ரிப்பு. அதுவுமே வந்து உங்களுக்கு ஆக்டிவிட்டி மாமா, டேடா அந்த மாதிரி சொல்லும். அப்புறம் ஒரு ரைட் ஆன் டிராக்டர்னு சொல்லுவேன். அது கூட லெஃப்ட்டில் நிறைய சின்ன சின்ன டாய்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஷெல்ஃப் வந்து வால்மார்ட்டில் வாங்கியிருந்தோம். இது மேலே இருக்க ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து 5 மந்த்ஸ் 6 மந்த்ஸ் மோஸ்ட் ஆஃப் த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்துட்டு 0+ மந்த்ஸில் தான் இருக்கும். வெளியில் பார்த்தீங்கன்னா கிளைமேட் நல்லா இருக்குது. பட் ஆனால் கனடான்னு சொல்கிறீங்கன்னு யோசிக்காதீங்க. இது நான் லாஸ்ட் இயர் அக்டோபரில் எடுத்திருந்தேன். இதில் வந்து இந்த டேபிளில் நிறைய சாஃப்ட் டாய்ஸ் அவளுக்கு கிஃப்டாக வந்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது தான் அவள் சாஃப்ட் டாய்ஸில் இன்ட்ரெஸ்ட் காட்டி விளையாடுறா. கீழே வந்து ஷெல்ஃபில் கொஞ்சம் சாஃப்ட் டாய்ஸ் ப்ளஸ் சாஃப்ட் பிளாக்ஸும் பில்டிங் பிளாக்ஸும் வச்சுருக்கோம். இது மாதிரி அவள் என்ன இன்ட்ரெஸ்டடாக விளையாடுறான்றது நான் இன்னொரு வ்ளாகில் போடுறேன். இந்த லெஃப்ட்லேயும் கொஞ்சம் ஒரு ஷெல்ஃபை நாங்கள் அப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். கீழே வந்து அவள் விழுகாமல் இருக்கணும், இல்லை விழுந்தாலும் லைட்டாக வலிக்காமல் இருக்கணும், ஒரு சேஃப்டிக்காக இந்த மேட் போட்டிருக்கோம். இது 2-in-1 ரிவர்சிபிள் மேட். இதில் அவள் அனிமல்ஸ், நம்பர்ஸ், ஆல்ஃபபெட்ஸ் எல்லாமே கற்றுப்பா. ப்ளஸ் வந்து இங்கே வின்டர் சீசனில் இங்கே ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்கும்போது இங்கே ஃப்ளோருமே வந்து உங்களுக்கு ரொம்ப சில்லுன்னு தான் இருக்கும். அந்த டைமில் இந்த மேட் வந்து கொஞ்சம் வார்மாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஃப்ளோரில் உட்காரத்துக்கு பதிலாக இந்த மேட்டில் உட்காந்தா. ப்ளஸ் இது வந்து நான் எங்கேயாவது ஃபீட் பண்ணுறேன் அப்படின்னலாம் வந்து வைப் பண்ணவும் ஈஸியாக இருந்துச்சுன்றனால நான் இதை ப்ரிஃபர் பண்ணேன். இதுதான் எங்களோட குட்டி ரூம் டூர். உங்களுக்கு இது என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ. பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் காட்டுறேன் உங்களுக்கு. இதில் வந்து ஒரு ஷாப்பிங் கார்ட் இருக்குது பாருங்கள் லெஃப்ட்டில். இது வந்து அவளோட ஒன் ஆஃப் தி ஃபேவரெட். 4-5 டாயை இங்கேருந்து எடுத்து போட்டுட்டு பாய் 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 பாய்ன்னு சொல்லிட்டு நடப்பா. அதுவுமே ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இதெல்லாம் இப்போது நான் நிம்மதியாக வ்ளாக் எடுக்கிறேன் அப்படின்னா வந்து என்னோடய சின்ன பொண்ணு தூங்கிட்டு இருக்கா. அதை பார்த்துட்ருக்கேன் பேபி மானிட்டரில். ஸோ இதெல்லாம் வந்து ஃபன்னான கேம்ஸாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.